ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு த்ரூ அவுட் ஆஃப்டர் ஆக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டீமோட அனாலிசிஸ் டீம் எடுத்து அவங்க பிளேயிங் லெவன் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அ லாங் டைம் கேகேஆரோட ஆக்ஷன் அனாலிசிஸ் வீடியோ தான் இது. ஸோ நம்மளோட பார்த்தீங்கன்னா ம். ஆகாஷ், ரோஹித் ப்ரோ, ரேவந்த் ப்ரோ வந்துட்டு ஜாயின் ஆறாரு. ஸோ நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்தாரு. நம்ம வந்துட்டு இந்த டீம்ஸ்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு 3 செக்மெண்ட்டா பார்க்கறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பைஸ். அது நியூ கமர்ஸா இருக்கலாம், இல்ல ஓல்டு பிளேயர்ஸாவே இருக்கலாம். ஸோ வெல்கமிங் பைஸ் ஆஸ் அ ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ், ஆஸ் அ அந்த டீமோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வெல்கம் பைஸ் யார் யாரு அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம வாங்கண்ணா வணக்கங்கண்ணான்னு பார்த்துட்டு இருந்தோம். செகண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேயர்ஸ்லாம் இவங்க தலையில கட்டிட்டாங்க, இல்ல வேற வழி இல்லாம கேகேஆர் டீமும் வாங்கி ஃபேன்ஸுக்கு இந்தா வச்சுக்கோ இவங்க தான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்கிறது தான் இந்தா வச்சுக்கோ. அண்ட் தேர்ட் செக்மெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அடேங்கப்பா 11 பேரு வித் ஒன் இம்பாக்ட் சப்ஸ்டியூட். ஸோ 11 பிளேயர்ஸ் பிளேயிங் 11, எல்லாரோட பிளேயிங் 11 வித் இம்பாக்ட் சப்ஸ்டியூட். இவங்களை வச்சு ஆடினாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஸ் அ அனலிஸ்ட்ங்கிறத தாண்டி ஒரு கேகேஆர் ஃபேனுங்கிற முறையில ஆகாஷ் ப்ரோட்ட இருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆகாஷ் ப்ரோ சொல்லுங்க, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. அதுக்கு முன்னாடி வந்துட்டு வாங்கண்ணா வணக்கங்கண்ணா போறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க கேகேஆரோட ஆக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட இனிஷியல் தாட் சொல்லுங்க. ப்ரோ நான் ஆக்சுவலா இந்த வீடியோல வந்து நான் நிஜமாவே ஒரு நியூட்ரலா தான் பேசலாம்னு வந்திருக்கேன். ஏன்னா நான் மற்ற டீம்ஸ்க்குலாம் வந்து நியூட்ரலா பேசிட்டு இங்க ஃபேன் பயாஸ்டா இருந்தா நல்லா இருக்காது. ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து லைக் அவங்க நம்ம ஆர்சிபி வீடியோ பார்த்து கூட நம்ம நியூட்ரலா லைக் கரெக்டா பேசும்போது வெல்கம் பண்றாங்க அப்படின்றப்போ நான் அந்த ட்ராக்ல தான் போலான்னு இருக்கேன். ஸோ கேகேஆர் ஃபேன் பயா நான் கண்டிப்பா பேச போறது இல்ல. அண்ட் நான் நிஜமாவே பார்த்தா கூட கேகேஆர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்குவாட் தான் பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. நான் கூட நினைச்சேன் சரி நமக்கு எப்படி இருந்தாலும் கேகேஆர் மேல சாஃப்ட் கார்னர் இருக்கு, அதனால தான் அப்படி தோணும் அப்படின்னு நினைச்சேன். பட் இல்ல, வெல் ரினவுண்ட் அனாலிஸ்டே ஒரு பேச்சுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்பீடாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சொல்றாரு ஐ டோன்ட் சி எனி ரீசன் வை தே ஓன்ட் பி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு. நம்ம வீடியோக்கு எம்சிஜிசிக்கு வந்து இந்த பிரியத்தம் சார் சொல்லியிருந்தாரு கேகேஆர் பிளே ஆஃப் வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு அப்படின்னு. அண்ட் நம்ம வீடியோல கூட அவர் ஆக்சுவலா அதை சொல்லியிருந்தாரு. இப்போ கிரிக்கானந்தா வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா 10 டீம்ஸோட அனாலிசிஸ் அவர் ஃபுல்லா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தனி வீடியோ பண்ணாரு டாப் 4 டீம்ஸ்னு. அதுல கேகேஆர் செகண்ட் வச்சிருந்தாரு. அப்படின்றப்போ நான் நிஜமாவே ஃபேன் பாயா பேசல, அவங்களோட கோர் இருக்கு. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா இந்த ஆக்ஷன்ல அவங்க ஃபேன்சி நேம்ஸ் எடுக்கல, அதனால கேகேஆர் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரி சில பேருக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே அந்த நேம்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு அட்ராக்ஷன் தரும். பட் அவங்க நேம்ஸ்க்கு போகாம அந்த பேலன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் பிளேயர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு போயிருக்காங்க. அண்ட் சாலிட் ஸ்குவாட் ப்ரோ. ஆப்வியஸா அவங்களுக்கு மைனஸ் இருக்கு, நான் மைனஸ் வந்து அந்த இந்தா வச்சுக்கோ செக்மெண்ட்ல கண்டிப்பா பேசுறேன் ப்ரோ. ஓகே ரோஹித் ப்ரோ, நீங்க சொல்லுங்க இனிஷியல் தாட்ஸ் அபவுட் கேகேஆர் ஆக்ஷன். அவ்வளவுதான். ஆகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான். ஐ மீன் அவங்க கோரை நல்லா ரீட்டைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நல்ல பிக்ஸும் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க ஒரு மாதிரி பேக் டு பேஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டுவைன் பிராவோ வந்து ஒரு நல்ல ஸ்குவாட் செட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல அந்த ஃபர்ஸ்ட் லெவன் அவங்க வந்து பக்காவா ஆக்குறதுக்கான ஒரு சினாரியோ தான் அவங்ககிட்ட இருந்தது. ஸோ அதை வந்து அவங்க ஒரு மாதிரி ஒரு 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 80% நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மீதி இருக்கிற அந்த 20% ஆகாஷ் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வீக்னஸ் ஆப்வியஸ்லி. ஸோ ஐ மீன் இட் லுக்ஸ் டு பி அ வெரி வெரி சாலிட் டீம். அண்ட் எவ்ரி டீம் இருக்கிற மாதிரி இட் ஹாஸ் ஓன் வீக்னஸ் as well. ஸோ அதை பத்தி கண்டிப்பாவே பேசலாம். பட் pretty much satisfied தான் with this auction for KKR. ரேவந்த் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச வெங்கடேஷ் ஐயரை அதான் ப்ரோ, லைக் வந்துட்டு அவங்க ஆப்ஷன்லயே 23 அவங்க மெயின் கோடிக்கு மேல சாரி பெட்டு எடுத்தாங்க. அவங்களோட ரிட்டென்ஷன்லயே அவங்க வந்து அவங்க பேட்டிங் கோரு ஆல்ரவுண்டரு எல்லாத்தையுமே அவங்க செட் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து வைபவ் வரவங்க மறுபடியும் எடுத்துட்டாங்க. வெங்கடேஷ் ஐயரை கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹையஸ்ட் பிரைஸ் கொடுத்து அவரை எடுத்து ஒரு அவர் மறுபடியும் ஆக்ஷன்ல போய் ஃபுல் ஆல் அவுட் போய் எடுத்துட்டாங்க. ஒரே பிளேயருக்கு ஆல் அவுட் போய் எடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு அவர் போயிருப்பாருன்னு அவரே எதிர்பார்த்துக்க மாட்டாரு. ஒரு 14-15 கண்டிப்பா நம்ம எல்லாமே பேசிட்டு இருந்தோம். ஓகேவா, ஆக்ஷன்ல வெங்கடேஸ்வர் 14-15 போவார்னு எல்லாம் பேசிட்டு இருந்தோம். 23.75 லைக் ஒரு பிரான்ச்சைசி இவ்வளோ ட்ரஸ்ட் வச்சு நான் பார்த்து இந்த ஒரு பிளேயர் மாதிரி தான் வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய ட்ரஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் யார் மேலுமே ஸ்ரேயஸ் ஐயர் மேலே வைக்கல. ஸோ வெங்கடேஷ் ஐயருக்கு அந்த ஒரு தனி ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அது ஒண்ணு இருக்கு. ஸோ லைக் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா ஒரு 2 இடத்துல நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பேசலாம் ப்ரோ. இதான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட்ஸ். ஸோ அதான் எனக்குமே அவங்க இனிஷியல் தாட் வந்துட்டு அவங்க பிரிட்டி செட்டில்டு தான். போன வாட்டி பண்ண ஒரு பிளேயிங் லெவன் வச்சு தான் அவங்க வந்துட்டு ஆட போறாங்க அப்படிங்கிறப்போ மோரார்லெஸ் என்ன சொல்றது, ஒரு 3 பிளேயர் தான் மாற போறாங்க. ஸ்ரேயஸ் ஐயர்,
மிச்சல் ஸ்டார்க் அண்ட் மேல டாப்ல ஆடின ஃபில் சால்ட், இவங்க 3 பேருக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட்ஸா கொண்டு வந்துட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, இன்ஜுரி ப்ரோன்னு அவங்க நினைக்கிறது மேபி ரசல் மட்டும்தான். மத்தபடி மோஸ்ட் ஆஃப் தி பிளேயர்ஸ் எல்லாருமே கவர் ஆயிட்டாங்க. ஸோ அதான் என்னோட இனிஷியல் தாட்டும். ஸோ அடுத்து வந்துட்டு அப்படியே ஷோக்குள்ள போயிடலாம். ஸோ வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, வெல்கம் வைஸ் யார் நினைக்கிறீங்க? திரும்ப அதே ஆர்டர்லயே போலாம். ஆகாஷ் ப்ரோ நீங்களே சொல்லுங்க, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா பிளேயர்ஸ் யாரு ஃபார் கேகேஆர்? ப்ரோ ஃபர்ஸ்ட் கண்டிப்பா குவிண்டன் டீகாக் ப்ரோ. அந்த ரேட்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய ஸ்டீல் சொல்லுவேன். அண்டர் 4 crore. அவர் ஏஜும் 31 தான். அவர் ரிட்டையரும் ஆயிட்டாரு. நான் இதுக்கப்புறம் கிளப் கிரிக்கெட் தான் ஆட போறேன் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபில் சால்ட் பிளேஸ்ல குவிண்டன் டீகாக் வந்திருக்காரு. ஃபில் சால்ட் வந்து டிஸ்ட்ரக்டிவ் ப்ரோ. அவர் வந்து நம்மளே போன சீசன் பார்த்திருக்கோம். நம்ம வேர்ட்ஸ்ல சொல்ல வேணாம். அவர் எந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவ். பட் குவிண்டன் டீகாக் வந்து கிளாஸ் ப்ரோ. அவரோட கிளாஸை வந்து ஃபில் சால்ட்டால மேட்ச் பண்ண முடியும். ஏன்னா ஓவர் டிகேடா அவர் T20s ஆடிட்டு இருக்காரு. அப்படின்றப்போ ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயரை ஒரு கிளாசி பிளேயர் வந்து இது பண்ணியிருக்காரு. அண்ட் நான் அதை வந்து ஒரு வெல்கமிங் மூவா தான் கேகேஆருக்கு பார்ப்பேன். ஏன்னா அந்த டீம் ஃபுல்லாவே டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அப்படின்றப்போ ஒரு கிளாசி பிளேயர் அட் த டாப் இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குவிண்டன் டிகாக், செகண்ட் ஆப்வியஸா உங்களுக்கே தெரியும் வைபவ் வரா ப்ரோ. அவரை பைபேக் பண்ணப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ரிலீஃபா இருந்தது. ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் தான் என்னோட வாங்கினா வணக்கங்கண்ணா ப்ரோ. ரோஹித் நீங்க சொல்லுங்க. ஸோ ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் 3 பேர் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து ஆப்வியஸ்லி வெங்கடேஷ் ஐயர் தான். நிறைய பேர் வந்து அவரோட பிரைஸை வந்து ஒரு கன்சர்னா சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிரைஸ் அங்க ஒரு கன்சர்னாவே நான் பார்க்கல. ஏன்னா இப்ப வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பீஸ் இன் தட் பசில் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து அவ்வளவு பேலன்ஸ் கொடுக்க போறாரு அந்த டீமுக்கு. ஆப்வியஸ்லி ஒரு இந்தியன் கோர், ஒரு இந்தியன் பேட்டர், ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு ஒரு டீம் இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவரோட போலிங்குமே இன்னும் பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணலாம். சோ அந்த விதத்துல பாக்குறப்ப ஒரு ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் பிளஸ் ஒரு 100% ஒரு கேப்டன்சி ஆப்ஷனா தான் நான் பாக்குறேன். அண்ட் கேகேஆருமே அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் கண்டிப்பா வெங்கடேஷ் ஐயரை பார்த்துருப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க ஆல் அவுட் போன விதம், அவர் 3 ஷூஸ் கண்டிப்பா ஒரு பேட்டிங், ஒரு போலிங் அண்ட் ஒரு ஒரு கேப்டன்சி ஆப்ஷனாவும் பாக்குறாங்கன்னு தோணுது. ஏன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா he was a part of the leadership group அப்படின்னு நம்ம வந்து வெங்கி மைசூர் ஒரு சில இன்டர்வியூஸ்லயுமே சொல்லியிருக்காரு. அண்ட் நமக்கு அது கண்கூடாவும் தெரிஞ்சது. பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவர் ஆன் த ஃபீல்ட் இருக்கிறப்போ he was a major part of that group along with Shreyas Iyer last season. ஸோ அப்படின்றப்போ அது ஒரு பெரிய வெல்கம் பையா நான் பாக்குறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் வெல்கம் பை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வில் பி குவிண்டன் டிகாக் தான். அதுல எந்த விதமான சந்தேகமே இல்ல. கண்டிப்பா வந்து அந்த பிரைஸுக்கு சூப்பரா சம்மப் பண்ண ஆகாஷ் ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கு அந்த டாப் ஃபில் சால்ட்டுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்சது. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து குவிண்டன் டிகாக்கு போகாது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாவே இருந்தது. ஐ மீன் பயங்கரமா ஸ்டீல் பண்ணாங்க கேகேஆர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாவே பிரைஸ் அட்லீஸ்ட் ஏற்றி விடுவாங்க இப்ப டீம்ஸ் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் டெஃபினெட்லி ஐ திங்க் குவிண்டன் டிகாக் சாலிட். கண்டிப்பா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு ஆடுவாரு அண்ட் வில் பி அ பார்ட் ஆஃப் அந்த கோர் ஆஃப் தட் டீம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி மல்டி டைமென்ஷனல் கேம் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அப்படின்றப்போ இஸ் கோனா பி வெரி வெரி மச் யூஸ்ஃபுல். அண்ட் அது தவிர்த்து பாத்தீங்கன்னா வைபவ் அரோரா ஹஸ் பீன் அ வெரி குட் பிக் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படின்றப்ப நீங்க வைபவ் அரோரா ஒன்ஸ் அகேன் நான் ஏன் சொல்றேன்னா அட் த டாப் அவர் இஸ் கோனா ஸ்விங் த பால். அண்ட் டெஃபினெட்லி அதுவுமே வந்துட்டு எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பிக்கா தோணுச்சு. அண்ட் உம்ரான் மாலிக் நான் அந்த பிக்கை ஆட் பண்ண விரும்புறேன். உம்ரான் மாலிக் ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன்ஃபாலை பாத்துக்காரு அவர் கரியர்ல. சோ அந்த டவுன்ஃபாலை ரெக்கவர் பண்றதுக்கு கேகேஆர் வில் பி a வெரி வெரி யூஸ்ஃபுல் டீம் ஃபார் ஹிஸ் பர்சனல் growth. அண்ட் அவருக்குமே வந்து ஒரு ஒரு இந்தியன் கமாடிட்டி, ஒரு பயங்கரமான பேஸ் போற ஒரு யூனிக்கான கமாடிட்டி கிடைச்சதுன்றது வந்து அதுவும் பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க அப்படின்றது வந்து ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ் வித் தோஸ் பிக்ஸ். ரேவந்த் நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வாங்கண்ணா இப்ப வணக்கம் கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெங்கடேஷ் ஐயர் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து முன்னாடியே பேசியிருப்பாங்க. கண்டிப்பா வந்து டீம் மீட்டிங்களுக்கு அந்த ஆப்ஷன் முன்னாடி போற ஒரு மேனேஜ்மெண்ட் மீட்டிங்லயே பேசியிருப்பாங்க. நமக்கு வந்து எவ்வளவு பிரைஸ் பண்ணாலும் நம்ம எடுத்துடலாம். அவங்க அந்த வெங்கடேஷுக்கு ரீப்ளேஸ்மெண்டா அவங்க யாருமே பார்க்கல. வெங்கடேஷுக்கு ரீப்ளேஸ்மெண்டா கேஎல் ராகுலே அவங்க பார்க்கலாங்கும் போது ஓகே ஒரு பிளேயரா அவங்க ரொம்ப வேல்யூ பண்றாங்க. அமௌண்ட் வந்து சார்லி நம்ம டீமுக்கு வேணும் அப்படின்றத ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் வெங்கடேஷ் ஐயர் எடுத்துட்டாங்க. ரெண்டாவது கண்டிப்பா குவிண்டன் டிகாக் தான். ஏன்னா அவர் மும்பைக்கு போவாங்கன்னு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா மும்பை வந்து வில்ஜாக்ஸை பிளான் பண்ணிட்டு இவரை வில்ஜாக்ஸா டிகாக்கான்னு பார்க்கும்போது வில்ஜாக்ஸ் நம்ம போலாம்னு சொல்லிட்டு குவிண்டன் டிகாக்கா அவங்க 3 கோடியிலேயே வந்து இல்லைன்ட்டாங்க, வேணான்ட்டாங்க. ஸோ ஆனா வந்து நல்ல ஒரு பிளேயர் லைக் ஐபிஎல் நல்ல ஒரு சில செஞ்சுரிஸ் வேற அடிச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிரான்ச்சைசிக்கு மேல விளையாண்டுருக்காரு வேற. ஸோ அவர் வந்து ஈடன் கார்டன்ஸ் மாதிரி கிரவுண்ட்ல வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி சின்ன கிரவுண்ட்ல வந்து அவரு
ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல நல்லா ஸ்டார்ட் கொடுப்பாரு. ஸோ 3வது பை வந்து நான் வைபவ் வராரா தான். ஏன்னா அந்த அவங்கள எகைன் அந்த ஒரு கோர் வந்து இந்த நிதிஷ் ராணா வைபவ் வராரா அந்த காம்பினேஷன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது போன வருஷம். 3வதா அவரு. ஹர்ஷித் ராணா. பிளஸ் வந்து 4வதா வந்து உம்ரான் மலிக் வந்து அன்சோல்டா போயிருப்பாருன்னு நினைச்சோம் நம்ம. ஃபர்ஸ்ட் இதுல வந்து அவர் அன்சோல்டு. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சைக்கிள் வந்து அவர் யாருமே எடுக்கல. 2வது அதுல வந்து அன்எக்ஸ்பெக்டடா 75 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. ஸோ மேபி அவரு கூட ஒரு எஃபெக்டிவா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி 11ஸ்ல அவர் ஃபிட்டின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா மேபி அது ஒர்க் அவுட் 3 ஃபாஸ்ட் பவுலரோட போலாம். லைக் மும்பை மாதிரி, மும்பை வந்து போல்ட், பும்ரா, தீபக் சகர் மாதிரி இவங்களும் 3 ஃபாஸ்ட் பவுலரோட போலாம். ஏன்னா ரசில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியல. ரசில் வந்து எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு. ஸோ அப்படி போனா வந்து அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் லைனப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. ஓகே, எனக்குமே வந்துட்டு மோரார்லெஸ் அப்படிதான். நான் வந்துட்டு எப்படி சம் அப் பண்ணுவேன்னா, அவங்க கோரை ரீட்டைன் பண்ணதே வந்துட்டு வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். ஒரு வைபவ் வரோராவா இருக்கட்டும், வைபவ் வரோராவே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டீல். ஏன் வந்துட்டு மத்த டீம்ஸ்லாம் பிட் பண்ணல? அதுவும் முக்கியமா சிஎஸ்கே மாரி ஒரு டீம்லாம் வந்துட்டு அட் த டாப் வந்துட்டு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் தீபக் சகர். அப்படி இருக்கும்போது வைபவ் வரோராக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டாம அவரையே வந்துட்டு ஒரு ஸ்டீல் பண்ணாங்க. அண்ட் மோரோவர் அந்த கோர்னு எடுத்துக்கிட்டு அங்கிரீஷ் ரகுவன்ஷியாவே இருக்கட்டும். அங்கிரீஷ் ரகுவன்ஷியுமே வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டா நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம பார்த்திருக்கோம் அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு கேகேஆர் நிறைய சான்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் என்ன சொல்றது, ஒரு ஹைண்ட் சைட்ல பார்க்கும்போது நம்ம மும்பை டேலண்ட் ஸ்கவுட்டுக்கு தான் வந்துட்டு என்ன சொல்றது, அவங்க அன்கேப்ட் நிறைய பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திருக்கோம். வேற இவங்களுமே நிறைய வந்துட்டு என்ன சொல்றது, அன்கேப்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் நிறைய பேர் எடுத்து க்ரூம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்துட்டு அங்கிரிஷ் ரகுவன்ஷியும் வருவாரு. அண்ட் குவிண்டன் டிகாக்குமே ஒரு நல்ல சூப்பர் பை. அதுவுமே அட் தி எண்ட் வந்துட்டு ஒரு ஸ்டீல் தான். அண்ட் ஈடன் கார்டன்ஸ் மாதிரி ஒரு இந்த விக்கெட் ஃபிளாட் ட்ராக் ஃபிளாட் ட்ராக் தான் கொடுக்குறாங்க இப்பெல்லாம். ஹை ஸ்கோரிங் கேம்ஸா தான் இருக்கு ஈடன் கார்டன்ஸ்ல. ஸோ அப்படி ஒரு பிச்சில் வந்துட்டு குவிண்டன் டிகாக் வந்துட்டு கண்டிப்பா ஒரு டிஃபரெண்ட் பீஸ்டா தான் இருப்பார். என்னதான் வந்துட்டு அவர் ஃபார்ம் டிப்பா இருக்கு அப்படின்லாம் நம்ம பேச்சு எடுத்தாலும் ஈடன் கார்டன்ஸ் மாதிரி ஒரு ட்ராக்ல அவருக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு ரன் ஃபீஸ்ட் கொடுப்பாரு நம்ம எல்லாத்துக்கும். அண்ட் நான் ரோமன் போவல்னு சொல்லுவேன். ரோமன் போவல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரசலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டான்னு கேட்டா கிடையாது. பட் அந்த ஒரு பொசிஷன்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 2 ஓவர்ஸ் அவரை வச்சு தள்ளலாம். பிளஸ் பேட்டிங்ல வந்துட்டு நல்லா வந்துட்டு பிக் சிக்ஸஸ் அடிப்பாருங்கிறனால அவங்க ரோமன் போவல் எடுத்தது. ரோமன் போலுமே ஒரு மாதிரி ஒரு டீசென்ட் பிரைஸ்க்கு தான் எடுத்தாங்க அப்படிங்கிறப்போ, ஸோ இது எல்லாமே என்னோட வாங்கினா 1.75 நம்ம வைஸ். ஸோ பேஸ் அப்படி பிரைஸ் இருக்கும் பேஸ் பிரைஸ் தான் இன்னும் ரொம்ப என்ன சொல்றது 1.2. 1.5. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவுமே வந்துட்டு ஒரு ஸ்டீல் தான். ஏன்னா கண்டிப்பா ரோமன் போலுக்கு ஈடன் கார்டன்ஸ் மாதிரி எகைன் நான் ஈடன் கார்டன் சொல்றது அந்த பிளாட் ட்ராக் தான். பிளாட் ட்ராக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரோமன் போவல்லாம் வச்சு கிழிச்சு விட்டுருவாரு. ஸோ அதுதான் என்னோட வாங்கினா வணக்கங்கண்ணா பைஸ். அண்ட் மூவிங் ஆன் டு இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற செக்மெண்ட்ல யாரும் வந்துட்டு கேகேஆர் தலையில கட்டிட்டாங்க, இல்ல கேகேஆர் வந்துட்டு உங்க ஃபேன்ஸ் தலையில வந்துட்டு இந்த பிளேயர்ஸை கட்டிட்டாங்க அப்படின்னு நீங்க யார் நினைக்கிறீங்க? ஆகாஷ் சொல்லுங்க. ப்ரோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிளேயர் எல்லாருக்கும் மைண்டுக்கு வர்றது நாக்கியா தான் ப்ரோ. அவர் ஏன் எடுத்தாங்கன்னு பட் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் மாத்தி மாத்தி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அதுவே எனக்கு ஏன் புரியல. மேபி அந்த பிளேயர் மேல இருக்கிற ட்ரஸ்டா, அவர் டெலிவர் பண்ண போறாரா, இல்ல ஆல்ரெடி அவங்க கிட்ட பேசியிருந்தாங்களா, இல்ல நைட் ரைடர்ஸ்ல மத்த டீம்ஸ் கூடயும் அவர் எடுக்கலான்ற பிளான்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேக்கு நான் நாக்கியா விட அவரோட பேக்கப் ஸ்பென்சர் ஜான்சனை ஹையா ரேட் பண்ணுவோம் ப்ரோ. இவங்க 2 பேர்ல யாரை நீ 11ஸ்ல ஆடுவேன்னு கேட்டா நான் ஸ்பென்சர் ஜான்சனை தான் 11ஸ்ல ஆடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு ரொம்ப நாக்கியோட ஃபார்ம் ரொம்ப டிப்ல இருக்கு. அப்படின்றப்போ நான் கண்டிப்பா நாக்கியா தான் ஃபர்ஸ்ட் பிளேயரா சொல்லுவேன். அஜிங்கியா ரஹானே வந்து 50-50 ப்ரோ. இப்போ 2023 ரிடம்ஷன் வச்சு பாத்தீங்கன்னா அவர் ஒர்த்தான பிளேயர். நம்ம ஃபைனல்ஸ்ல பார்த்தோம். பாதி ஓவர்ஸ் கூட செகண்ட் டேல மழை பெஞ்சு அடுத்த நாள் முடிஞ்சப்போ கூட ஜிடி கூட அவரோட அந்த ஒரு டக்குன்னு வந்து அடிச்சதுதான் கேமே மாத்துச்சு. அப்படின்றப்போ அந்த டைப் ஆஃப் ரஹானேவா இருந்தா நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பேன். ஏன்னா கடைசியா அவருக்கு ஆடின T20 கிரிக்கெட் அதுதான்றப்போ நான் அதை வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ நான் அதை வச்சு ரொம்ப ஹாப்பி. மொயின் அலியுமே அகைன் 50-50. நரேனோட ஒரு பேக்கப்பா பாக்குறாங்களான்னு தெரியல. டாப் 3ல ஆடுற ஒருத்தர் பிளஸ் ஓரளவுக்கு ஆஃப் ஸ்பின் போய் நரேன் மாதிரி ஒருத்தர் நீங்க வந்து மார்க்கெட்ல போய் எடுக்க முடியாது ஆப்வியஸா. ஸோ ஓரளவுக்கு அந்த ரோலை ஃபீல் பண்ற மாதிரி ஒருத்தராச்சும் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்கன்னு போய் மொயின் அலி நினைக்கிறேன். பட் மெயின் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆண்ட்ரிக் நாக்கியாவோட பிக் பிடிக்கவே இல்லை ப்ரோ. ரோஹித் நீங்க சொல்லுங்க. ப்ரோ அதேதான் ஆண்ட்ரிக் நார்கியா. அண்ட் இன்னொரு பக்கம் ஆகாஷ் ப்ரோ வந்து ஸ்பென்சர் ஜான்சன் அவரையுமே வந்து எனக்கு ஒரு மாதிரி 100% கன்வின்ஸ்ட் இல்லை. ஏன் சொல்றேன்னா நீங்க ஃபில் பண்ண போற ஷூஸ் வந்து இட் இஸ் த பிக்கெஸ்ட் ஷூஸ் ஆஃப் மிச்சல் ஸ்டார்க்.
ஸோ அப்படின்றப்போ நீங்க வந்து அவுட் அண்ட் அவுட் நீங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃப்ரண்ட் லைன் சீமர் மாதிரி போகணும். ஆப்வியஸ்லி நார்க்கியாவோட ஸ்கில் செட்ல பத்தி எந்த டவுட்டுமே இல்லை. பட் அவரோட அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீஸ் பீன் கோயிங் ஃபார் ரன்ஸ் கன்சிஸ்டன்ட்லி. அண்ட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஒரு ஈடன் கார்டன்ஸ் ட்ராக் மாதிரி ஒரு விக்கெட்டை பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க பேஸ் போடுறீங்களோ அதே பேஸ்ல உங்களை திரும்ப அடிப்பாங்க அதே ஸ்பீட்ல. ஸோ அந்த மாதிரி பாக்குறப்போ ஐ திங்க் நார்க்கியா இஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி அந்த இந்தா வச்சுக்கோ செக்மெண்ட்ல வந்துட்டு ஒரு பெரிய பையா நான் பாக்குறேன். ஏன்னா அதுக்கான நிறைய ஆல்டர்னேட்டிவ் கிரிக்கெட்ல இருந்தது. ஸோ அப்படின்றப்ப நீங்க அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் தாண்டி ஏன் நீங்க ஒரு மிச்சல் ஸ்டார்க்கை கூட போயிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் வெங்கடேஷ் ஐயர் போயிருந்தாங்கன்னா ஒரு மாதிரி பர்ஸை க்ளோஸ் அவுட் பண்ணிட்டு பேக்கப்ஸ் மட்டுமே எடுத்திருக்கலாம். ஸோ அப்படின்றப்போ அந்த கண்டிப்பா நார்க்கியா ஸ்பென்சர் ஜான்சன் அந்த ஒரு ஃபாரின் பவுலர் ஸ்லாட் வந்து கொஞ்சம் கொஸ்டினபிளா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் எனக்கு ஒரு சின்ன டவுட் கிளாரிஃபை பண்ண ஆகாஷ் ப்ரோ, இங்க வந்துட்டு இப்ப நைட் ரைடர்ஸ் வேற டீம்ஸ்க்கு நார்க்கியா ஆடுறாரா? நார்க்கியா இல்ல, ஸ்பென்சர் ஜான்சன் ஜான்சன் வந்து இருக்கிற எல்லாமே ஆடுறா. நான் ஸ்பென்சர் ஜான்சன் ஏன் இதுல சொல்லனா ஒரே ரீசன் என்னன்னா, அவர் ஐபிஎல்ல 5 மேட்ச் ஆடி அவர் எக்கானமி 9.4 நினைக்கிறேன். அண்ட் அதர் லீக்ஸ் அவர் ஆடுற எல்லா லீக்லயுமே அவர் எக்கானமி பிலோ 8. சோ அவரை வந்து பயங்கரமா ரேட் பண்றாங்க எல்லாருமே. அந்த ஒரு ரீசனா தான் நான் அவரை இந்த செக்மெண்ட்ல வைக்காம இருக்கேன். அண்ட் நான் இவங்க 2 பேரும் சொல்லலன்றத நான் அந்த பிளேயிங் 11 வரப்பவும் சொல்றேன். நார்க்கியா வந்து எந்த பிரான்சைசி கூடயும் ரிலேட்டட் கிடையாது. பட் ஸ்பென்சர் ஜான்சன் நைட் ரைடர்ஸோட ஒரு பார்ட். கண்டிப்பா. சோ அதான் நார்க்கியா வந்து பீடாகுமே மென்ஷன் பண்ணிருந்தாரு அவரோட சேனல்ல. அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் T10லயுமே வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்காரு அப்படின்னு சொல்லி. சோ அப்படின்றப்போ அந்த ஒரே ஒரு ஸ்டார்ட் தான் கொஸ்டினபிளா இருக்கு. பட் அதர்வைஸ் ஐ திங்க் ஐ எம் ஓகே வித் அதர் பேக்கப்ஸ். நல்லா பண்ணிருக்காங்க கேகேஆர். ரேவந்த் நீங்க சொல்லுங்க. அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 பிக் சொல்லிடுறேன். ஆண்ட்ரிக் நார்க்கியா, அஜிங்கியா ரஹானே, மொயின் அலி. இவங்க 3 பேருமே வந்து இந்த செகண்ட் ரவுண்ட்ல செகண்ட் ரவுண்ட்ல அவங்களுக்கு ஒரு பிட் போறோம் தெரியுமா, அப்பதான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரஹானேவும் ஃபர்ஸ்ட் அன்சோல்டு, மொயின் அலி அன்சோல்டு, ஆண்ட்ரிக் நார்க்கியா கூட அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மா தெரியல, நான் ஆக்ஷன் பார்த்த ஞாபகம் வரைக்கும் எனக்கு அப்படிதான் தெரியுது. ஸோ அப்படி இருக்கும் போதே வந்து ஒரு பேக்கப்பா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வரப்பே நார்க்கியா எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்தப்பே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அன்சோல்டா போல நார்க்கியா. ஓகே ஓகே. ஸோ ஆண்ட்ரிக் நார்க்கியா வந்து ஓகே எப்படியா இருந்தாலுமே அவங்க பேக்கப். ஸோ வந்து 2020 பயங்கரமா பண்ணியிருக்காரு டெல்லிக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவரோட ஃபார்ம் வந்து அந்த அளவுக்கு சரியில்லை. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஓவர்லாம் கூட லாஸ்ட் இயர் போட்டார் அவரு. அப்படி இருக்கும்போது பேக்கப்பா நீங்க எடுக்கிறீங்க ஓகே. ஆனா அதுக்கு பதிலாக நீங்க வேற ஆப்ஷனுக்கே நீங்க போயிருக்கலாம். ஸோ லைக் நிறைய அந்த அந்த பிரைஸ்க்கு நிதிஷ் ராணாவே உங்களுக்கு கிடைச்சிருப்பாரு. நிதிஷ் ராணாவோட ஃபேமிலியே வந்து அவங்க டிசப்பாயின்மெண்ட்டை தெரிவிச்சிருந்தாங்க. இல்ல லாயல்ட்டிலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் போல இருக்கு, எங்களால வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க. அவங்க சோசியல் மீடியால போட்டிருந்தாங்க. எனக்கு தெரியல லைக் அந்த ஒரு மூவ் தான், அந்த ஒரே ஒரு மூவ் தான் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஏன்னா அவர் பிளேயிங் லெவன்ல கண்டிப்பா இருக்க மாட்டாரு. பிளேயிங் லெவன்ல அவருக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ வேற ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு போயிருக்கலான்றது என்னோட ஒப்பீனியன். பாக்கி ரெண்டுமே அப்படிதான். பிராவோ அங்க உட்காந்துருக்காருங்கும் போது கண்டிப்பா மொயின் அலி கூட வந்து ஒரு 4 வருஷம் டிராவல் பண்ணியிருக்காரு. இவர் கூடயும் அஜிங்கியா ரஹானி கூடயும் ஒரு 2-3 வருஷமா பாத்துருக்காருங்கும் போது அவர் இருக்கார். பிளஸ் வெங்கி மைசூரும் ஓகே நம்ம பேக்கப் எல்லாம் வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா வெங்கி மைசூர் ஃபைனல் டிசிஷன் தான் அங்க ஃபைனல் அப்படிங்கும் போது அவர் மனசுக்குள்ளேயும் அது பட்டிருக்கு. ஸோ அதனால தூக்கிட்டாங்க ப்ரோ. இவங்க 3 பேருமே நான் இந்தா வச்சுக்கொண்டு இருப்பேன். ஓகே. பட் மோரார்லெஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நிதிஷ் ராணா போன பிரைஸ் வேற, அஜிங்கியா ரஹானே போன பிரைஸ் வேற. அஜிங்கியா ரஹானே பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க. நிதிஷ் ராணாக்கு அந்த பிரைஸ். நான் என்ன சொல்றேன்னா ஆண்ட்ரிக் நார்க்கியாக்கு பதிலா நீங்க வந்து நிதிஷ் ராணா எடுத்துக்கலாம். நிதிஷ் ராணா போனது வந்து 4 கோடி என்னமோ. இல்ல ஆண்ட்ரிக் நார்க்கியா நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுத்தீங்க. நிதிஷ் ராணா செகண்ட் ஹாஃப்ல வந்தாரு. ஸ்லாட் வர ஸ்லாட் வேற இல்ல. இல்ல ஓகே வர ஸ்லாட் வேற. ஆனா வந்து அவரை வந்து ஒரு டார்கெட் லைக் இவர் வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அதுக்கு போயிருக்கலாம் அந்த பட்ஜெட் அலாட் பண்ணி. சோ ஆனா வந்து இல்ல ரேவந்த் ப்ரோ என்ன ஆச்சுன்னா 3க்கு ரகுவன்ஷி எடுத்துட்டாங்க, 4 வெங்கடேஷ் ஐயர் எடுத்துட்டாங்க, 5 ரிங்கு ரசல் ரமன்தீப் இருக்காங்க. இதுக்கு நடுவுல நிதிஷ் ராணாக்கு ஸ்லாட்டே இல்லையே, அதான் பிரச்சனை. நிதிஷ் ராணா எடுத்தா நீங்க ரகுவன்ஷி ஸ்டார்ட்ல தான் ஆட வைக்கணும். பட் ரகுவன்ஷி அவங்க எடுத்துட்டாங்கிறனால அதனாலதான். அண்ட் இன்னொன்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அவங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயருக்கே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு 70% ஆஃப் தி பர்ஸ் போயிட்டாங்க.
சோ அப்படி இருக்கும்போது நம்ம திரும்ப ஒரு நிதிஷ் ராணாக்கு இன்னொரு ஒரு 5 crore எடுத்து வச்சோம்னா ஆக்சுவலா ஒரு 5 தான் போனான்னு நினைக்கிறேன் நாட் ராங். ஆமா அரௌண்ட் 4 4 to 5 பாயிண்ட்ஸ் ஆமா, something. அரௌண்ட் 4 to 5 crore தான் போனாரு ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற பேக்கப்ஸ் எடுத்திருக்க முடியாது. ஒரு வந்துட்டு இப்ப வந்துட்டு அன்குல் ராய் எடுத்தாங்க, மயங்க் மார்கண்டே எடுத்தாங்க, ரஹானே, மனிஷ் பாண்டே இவங்க எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க நிதிஷ் ராணா வந்துட்டு நீங்க எடுத்திருந்தீங்கன்னா. ஸோ அப்படிதான் நம்ம எப்படி வந்துட்டு ஆர்சிபி வில்ஜாக்ஸை விட்டதை வந்துட்டு லைக் கரெக்ட் தான், அந்த நேரத்துல 5 கோடியை செலவு பண்ணியிருந்தா மத்த பிளேயர்ஸ் எடுத்துக்க முடியாதுன்னு பேசுறோமோ அதே மாதிரிதான் நிதிஷ் ராணாவை எடுத்திருந்தா ப்ராப்பர் பேக்கப்ஸ் இருந்திருக்காது, ரொம்ப லேகிங்கா இருந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஆக்சுவலா என்ன சொல்றது, ஒரு 21 மெம்பர்ஸ் ஸ்குவாடா 24 எவ்வளவு எடுத்திருக்காங்க ஆர்சிபி, சாரி கேகேஆர் 21 ப்ரோ. 21 எடுத்திருக்காங்க. நிதிஷ் ராணா எடுத்திருந்தாங்கன்னா 19ல இருந்திருப்பாங்க. அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது கஷ்டமான இதுவா இருந்திருக்கும். சோ அதனால 19ல 8 ஃபாரினர்ஸ் வரை எடுத்திருக்காங்க. சோ ஆமா, அது மாதிரி அது பேக்கப்பே கொஞ்சம் இல்லாம நீங்க சப்போஸ் ஒரு போலர்ஸ் அடி வாங்குறாங்க இல்ல பேட்டர்ஸ் யாரா ஃபெயில் ஆகுறாங்கன்னா நீங்க அதே லெவனை கான்ஸ்டன்டா திரும்ப ஆடுற மாதிரி ஒரு சூழ்நிலை மாட்டி. இப்போ லாஸ்ட் இயர் ஆர்சிபி வந்து எப்படி அவங்க போலர்ஸ் வச்சு பண்றாங்களோ அந்த மாதிரி ஆயிடும். நீங்க அடி வாங்கினாலும் அதே போல அதே லெவன் ஆடுற மாதிரி இருக்கும். என்னோட இந்த வச்சுக்கோ பைஸ் வந்துட்டு நான் யார் சொல்லுவேன்னா, நான் ஆக்சுவலா உங்க எல்லாருக்கும் என்ன சொல்றது எகெயின்ஸ்ட் தான். எனக்கு ஆண்ட்ரிக் நார்கியா ஈடன் கார்டன்ஸ்ல செமையா பண்ணுவாருன்னு நம்புறேன். நீங்க வந்துட்டு கேகேஆர் ஃபேனா இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது நார்மல் கிரிக்கெட் ஃபேனா இருக்கலாம். நான் இப்போ ஒரு இது சொல்றேன், ஆண்ட்ரிக் நார்கியா வில் பி மோர் எஃபெக்டிவ் இன் ஈடன் கார்டன்ஸ். அவரோட பேஸுக்கு அவரோட பவுன்ஸுக்கு அங்க சூப்பரா இருக்கும். அவர் ஆடின டிசி கிரவுண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கிரவுண்ட் ரொம்ப குட்டி. அவர் போடுற பேஸுக்கு எல்லாம் தூக்கி தூக்கி அடிச்சிட்டாங்க. ஈடன் கார்டன்ஸ் கொஞ்சம் பெருசு. அவர் கிடைக்கிற பேஸ் அண்ட் பவுன்ஸும் அங்க நல்லா இருப்பாரு. என்னோட இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கேகேஆர் பண்ண ஒரே தப்பு ஸ்பென்சர் ஜான்சன் மட்டும்தான். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அப்ப எப்படி பேட்ஸ்மேன் வந்துட்டு வெளியில நல்லா பண்ணிட்டு இங்க வந்து சொதப்புறாங்கன்னு பேசுறோமோ பவுலர்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு அதே ஒரு இதுதான் கொடுக்கணும். வெளியில நல்லா பண்ணாங்க அப்படின்னா இங்க வந்து நல்லா பண்ணல அப்படிங்கிறப்போ இந்தியன் கண்டிஷன்ஸுங்கிறத நம்ம இது பண்றோம். லைக் பிளேயர்ஸ் இங்கிலீஷ் பிளேயர்ஸ் வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு இங்கிலாந்து நல்லா பண்றாரு அப்படின்னா அவர் வந்துட்டு இந்தியாலையும் நல்லா பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதேதான் வந்துட்டு ஸ்பென்சர் ஜான்சனுக்கும். அண்ட் மோரோவர் அவர் எக்கானமி வந்துட்டு கொஞ்சம் நிறைய இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மேபி ஸ்பென்சர் ஜான்சன் பதிலா வேற ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கறதான் என்னோட இந்த வச்சுக்கோப்பே. மோரோவர் நான் வந்துட்டு மனிஷ் பாண்டேவா இருக்கட்டும், அஜிங்கியா ரஹானேவா இருக்கட்டும், பியூரா ஒரு பேக்கப்பா தான் எடுத்திருக்காங்க. அவங்க பிளேயிங் லெவன்ல இருக்காங்க இல்லங்கிறலாம் செகண்ட், பட் உங்களுக்கு ஒரு பேக்கப்னு வேணும். அங்கிரீஷ் ரகுவன்ஷி ரொம்ப ஃபெயில் ஆறாருன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துட்டு ஒரு அஜிங்கியா ரஹானேவையோ ஒரு மனிஷ் பாண்டேவையோ அங்க போடுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் மோரோவர் எப்படியா இருந்தாலும் கேகேஆர் வந்துட்டு மனிஷ் பாண்டேவை வந்துட்டு ஹையா ரேட் பண்ணுவாங்க. அவர் வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு ஒரு கிளாசி பேட்ஸ்மேன் தான். அவர் கேகேஆருக்கு நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அதனாலையும் எடுத்திருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அவங்க தலையில கட்டினது நான் ஸ்பென்சர் ஜான்சனை மட்டும்தான் பாக்குறேன். வேற இப்ப அவங்க கோரை ரீடைன் பண்ணாம வேற பிளேயர்ஸ போயிருந்தாங்கன்னாவது அட்லீஸ்ட் வேற ஒருத்தர் மேல வந்துட்டு நம்ம தப்பு சொல்லலாம். அவங்க போன வருஷம் பிளேயிங் லெவனா அப்படியே ரீடைன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வேற யாரையும் அவங்க தலையில கட்டுற மாதிரி தெரியல. ஸோ மோரோவர் வந்துட்டு ஸ்பென்சர் ஜான்சன் மட்டும்தான். ஸோ அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ள போலாம். அடேங்கப்பா 11 பேரு வித் இம்பாக்ட் சப். ஸோ நானே வந்துட்டு இந்த செக்மெண்ட் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்றேன். மோஸ்ட்லி அந்த பிரிட்டி செட்டில் தான். ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இந்த சுனில் நரேன் ஓப்பனிங் தான் பண்ண போறாரா? அவங்க வந்துட்டு ஏன்னா கம்பீர் தான் வந்துட்டு அந்த ஐடியாலஜி கொண்டு வந்தாரு. இப்ப கம்பீர் இல்லங்கிற பட்சத்துல அதேயோட போவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வின்னிங் மென்டாலிட்டி அந்த லைக் என்ன சொல்றது வின்னிங் அந்த காம்பினேஷனை மாத்த வேணாம்னா அப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட பிளேயிங் லெவன் வந்துட்டு சுனில் நரேன், குவிண்டன் டிகாக், அன்கிரீஷ் ரகுவன்ஷி ஒன் டவுன், அடுத்து வெங்கடேஷ் ஐயர், அப்புறம் ரிங்கு, ரசல், ரமன்தீப், ஆர்ஆர்ஆர், அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, ஆண்ட்ரிக் நார்கே அண்ட் வைபவ் அரோரா. ஸோ இது பாத்தீங்கன்னா நான் அண்ட் இம்பாக்ட் சபா வந்துட்டு நான் மயங்க் மார்கண்டே எடுத்துட்டு வருவேன். ஸோ ஒரு லெக் ஸ்பின்னர் தான். ஸோ அதனால மயங்க் மார்கண்டே எடுத்துட்டு வருவேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன சொல்றது இல்லைன்னா இம்பாக்ட் சபா வந்துட்டு நீங்க ஒரு பேஸ் விக்கெட்ல ஆடுறீங்க அப்படின்னா மேபி நான் வந்துட்டு ஒரு உம்ரன் மாலிக் எடுத்துட்டு வருவேன். ஸோ இது ரெண்டு தான் வந்துட்டு என்னோட இம்பாக்ட் சப் ஆப்ஷன்ஸ். மோராலஸ் பிரிட்டி செட்டில்டா இருக்கு பாருங்க. அந்த வின்னிங் டீம் தான், கப்படிச்ச டீம் அப்படியே இருக்கு. எனக்கு என்ன ஒரே ஒரு மாற்றம் தெரியுதுன்னா சால்ட்டுக்கு பதிலா டிகாக் வந்திருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலா அங்கிரீஷ் ரகுவன்ஷி அங்க ஆட போறாரு, அண்ட் ஸ்டார்க்கு பதிலா நார்கே ஆட போறாரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேர் இவங்களோட வேலையை கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போறது உறுதி. எனக்கு தெரிஞ்சு கேகேஆர்ல வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு அங்கிரீஷ் ரகுவன்ஷி ஃபெயில் ஆனாருனாலோ இல்ல வந்துட்டு வெங்கடேஷ் ஐயருக்கு வந்துட்டு கேப்டன்சி கொடுத்து அந்த 23 crores அப்படிங்கிற ஒரு பேர்டன் ஏறிச்சுனாலோ அது ஒண்ணுதான் பிரச்சனையை தவிர்த்து மத்தபடி எதுவுமே கிடையாது. அண்ட் ஆண்ட்ரிச் நார்கியா ஸ்டார்க் வந்துட்டு இனிஷியலா அடி மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தாரு. கடைசி சிச்சுவேஷன்ஸ்ல தான் வந்துட்டு கிளட்ச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் கடைசி சிச்சுவேஷன்ல வந்துட்டு இவரும் அந்த கிளட்சை கொடுத்துட்டாரு. ஸ்டார்க்கு ப்ராப்பர் என்ன சொல்றது ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இவர் இருந்துட்டாரு அப்படின்னா
ஹூனோஸ் அவங்க டைட்டில் டிபெண்ட் கூட பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பிரிட்டி செட்டில்டா இருக்கு. அண்ட் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான் பரத் தருண் வந்துட்டு உம்ரான் மாலிக் கூட ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதனால உம்ரான் மாலிக் இருந்து எப்படி ஒரு பெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது பரத் தருணுக்கு தெரியும். ஸோ அதனால பரத் தருண் வந்துட்டு அவரையும் க்ரூம் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா நான் திரும்பவும் அதே தான் சொல்றேன். ஆண்ட்ரிக் நார்கே மாதிரி தான் வந்துட்டு உம்ரான் மாலிக்கும் அவரும் ரன்ஸுக்கு தான் போவார். பட் ஆண்ட்ரிக் நார்கியா வந்துட்டு என்ன சொல்றது ஃபாரின் பேசர், வேற உம்ரான் மாலிக் வந்துட்டு ஒரு இந்தியன் பேசர். ஸோ அதனால அந்த 1T கண்டினியூஸா போடுறாங்கிறப்ப ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாங்க, எஸ்பெஷலி ஈடன் கார்டன்ஸ். ஸோ இதான் என்னோட பிளேயிங் 11. அடுத்து ஆகாஷ் நீங்க சொல்லுங்க உங்க பிளேயிங் 11. ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் ப்ரோ. நரேனோட தான் அவங்க ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க போன வாட்டி ஹிட் ஆனதுனால. ஸோ ஒருவேளை நரேன் ஓப்பனிங் அப்படின்றப்போ நான் ஒரு 11 சொல்றேன். ஓப்பனிங் வந்து குவிண்டன் டிகாக் அண்ட் நரேன், 3 ரகுவன்ஷி, 4 வெங்கடேஷ் ஐயர், 5 ரிங்கு, 6 ரோமான் பவல், 7 ரசல், 8 ரமன்தீப், 9 ஹர்ஷித் ராணா, 10 வைபவ் வரரா, 11 வருண் சக்கரவர்த்தி அண்ட் இம்பாக்ட் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்டா நீங்க சொன்னது ஆக்சுவலா கரெக்ட். உம்ரான் மாலிக் யாருன்னா ஆண்ட்ரிக் நாக்கியாவோட இந்தியன் வெர்ஷன். நான் என்ன பண்ணுவேன், உம்ரான் மாலிக்க அந்த இடத்துல ஆட வச்சு நாக்கியாக்கு பதில் ரோமன் பவர் எடுத்துட்டு வந்தோம் ப்ரோ. பேட்டிங் டெப்த் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அட் 8 தான் உங்களுக்கு ரமன் தீப்பே வராருன்னா எல்லாருமே பேட்டை இஷ்டத்துக்கு விடலாம். எனக்கு ஏன் அந்த லக்ஸுரி கிடைக்குது அப்படின்றது நான் சொல்றேன். கேகேஆர் 11 பொறுத்த வரைக்கும் அரோரா உங்களுக்கு 4 ஓவர் போட்டுற போறாரு. அர்ஷித் ராணா 4 ஓவர் போட்டுற போறாரு. சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி சொல்லவே தேவையில்லை. அப்படின்றப்போ உங்களுக்கு ஆண்ட்ரே ரசல் பிளஸ் உம்ரான் மாலிக் சேர்ந்து 4 ஓவர் போட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ரசல் வந்து உங்களுக்கு 2 ஓவர்ஸ் டெத்ல போடுவாரு. உம்ரான் மாலிக் உங்களுக்கு 2 ஓவர்ஸ் மிடில் போட போறாரு ஆஃப்டர் பவர் பிளே. அப்படின்றப்போ வைபோரரா பிளஸ் ஹர்ஷித் ராணா பவர் பிளேல போட்டுட்டு நிறைய வருண் சக்கரவர்த்தி எப்படியாவது ஒரு ஓவர் போட்டுருவாரு பவர் பிளேல. ஸோ நான் என்ன பண்ணுவேன், நாக்கியா வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னா ஓரளவு இப்ப ரீசெண்டா T10ல கூட ஒரு அடி வாங்கினதா பீடாக் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படின்றப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காருன்ற பட்சத்துல நான் அவரோட இந்தியன் வெர்ஷன் உம்ரான் மாலிக் நீங்க சொன்ன மாதிரி தான் நான் பரத் அருண் மேல எப்பவுமே நிறைய ட்ரஸ்ட் வைப்பேன். ஏன்னா போன சீசன் ப்ரிவியூ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வீக்கஸ்ட் போலிங் அட்டாக்கா கேகேஆர் தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா அப்ப அர்ஷித் ராணா வளரல, வைபவரா வளரல. அப்பதான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்தாங்க. போன சீசன் ஓரளவுக்கு போட்டாங்கப்பா, இந்த சீசன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பரத் அருண் வளர்த்தாரு. இந்த வாட்டி இன்னும் பெரிய பிளஸா டிஜே பிராவோ வேற இருக்காரு. உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் போலிங்க கரெக்ட் பண்றதுக்கு பரத் அருண் இருக்காரு, வேரியேஷன் சொல்லி தரத்துக்கு டிஜே பிராவோ இருக்காரு. அப்படின்றப்போ நான் இந்தியன் அந்த ஒரு 2 ஓவர் தான் தள்ளணும், மீதி 16 ஓவர்ஸ் ஃபிக்ஸ்டு, ரசல் ஒரு 2 ஓவர். அப்படின்றப்போ அந்த 2 ஓவர் நான் நாக்கியாக்கு பதில் உம்ரான் மாலிக் வச்சுட்டு போயிடுவேன் ப்ரோ. ஒருவேளை நரேனை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க, நரேனோட பேட்டிங் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இது வேலைக்கு ஆகல அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஐ ஓப்பன் வித் செகண்ட் 11s குவிண்டன் டிகாக் அண்ட் ரகுமனுல்லா குர்பாஸ். 2 பேருமே இறக்கி விட்டுருவோம் ப்ரோ. 2 பேரும் இறக்கிட்டு சேம் 3 ரகுவன்ஷி, 4 வெங்கடேஷ் ஐயர், 5 ரிங்கு, 6 ரசல், 7 ரமதீப், 8 நரேன். சேம் தான். ரோமான் பவல் பதில் நான் வந்து குர்பாஸையும் ஓபன் பண்ண வச்சுட்டு நரேன் அந்த ஒரு ஸ்டார்ட் நம்ம எதிர்பார்த்த ஸ்டார்ட் தரேன்னா சேம் இது. நான் ஏன் இந்த அட்டாக் கூட போறேன்னா, நீங்க ஒரு ஃபாரின் பேசர் எடுத்து போனாட்டே நீங்க சொன்ன மாதிரி தான். ஸ்டார்க் வந்து லீக் ஃபேசஸ்ல எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. அண்ட் நிறைய மேட்சஸ்ல அவர் போட்ட ஓவர்ஸ் கூட 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல கோட்டாவை. 2 ஓவர்ஸ் 3 ஓவர்ஸ் தான் போட்டாரு. அப்படின்றப்போ அதை நான் ஒரு உம்ரான் மாலிக் மாதிரி ஒருத்தர் வச்சுட்டு, ஏன்னா கேகேஆர் அகாடமி இருக்கு, சிஎஸ்கே அகாடமி மாதிரி. அவர் எப்படினாலும் 2 மந்த்ஸ் முன்னாடி அங்க போயிட போறாரு. அப்படின்றப்போ பரத் அருண் வேற எந்த டீம்ஸ்க்கும் அசோசியேட் ஆகாதனால அவர் இவர் 2 ஓவர்ஸ் போடுறதுக்கான ஒரு இது தேத்திடுவாரு அப்படின்ற நம்பிக்கையுமே நான் சொல்றேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும், ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறது என்னன்னா, எல்லாருமே ஆண்ட்ரே ரசல் வந்து இன்ஜுரி ப்ரோன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குள்ளயுமே அது ஜென்ரிக்கான ஒரு விஷயமா இருக்கு. நான் ஒரே ஒரு ஸ்டாட் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். கடைசி 10 ஐபிஎல் சீசனா எவ்ரி சீசன் மினிமம் 10 லீக் மேட்சஸ் அவர் ஆடி இருக்காரு. மினிமம் 10. அண்ட் அதையும் தாண்டி கடைசி 3 சீசன்ஸ் 2022, 2023, 2024 ஒரு மேட்ச் விடாம எல்லா மேட்சும் கேகேஆர் ஆடி இருக்காரு. ஒரு மேட்ச் கூட இன்ஜுரின்னு மிஸ் பண்ணல. சோ அவர் வந்து ஐபிஎல் பொறுத்த வரைக்கும், கேகேஆர் பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே இன்ஜுரி ப்ரோன் பிளேயரே கிடையாது. சோ அந்த ஒரு மைண்ட் இப்போ அவர் வெளி லீக்ஸ்ல இன்ஜுரின்னு சொல்லிட்டு மிஸ் பண்றவரா இருக்காரு. பட் கேகேஆருக்குன்னா அவர் ஒரு டெடிகேஷன் வந்துடுறாரு. சோ நான் அந்த ஒரு தான் சொல்றேன். அகைன் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னா வெங்கடேஷ் ஐயர் நல்ல கேப்டனா உருவாகணும். நான் வந்து இந்த சீசனே கேகேஆர் சக்சஸ் பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்போ சாம்சனுக்கு எப்படி அந்த ஒரு கேப்டன்சிக்குள்ள வரது கொஞ்சம் டைம் எடுக்குதோ, சுப்மன் கில்க்கு எப்படி டைம் எடுக்குதோ, ருத்துராஜ்க்கு எப்படி டைம் எடுக்குதோ, இவருக்கும் கண்டிப்பா டைம் எடுக்கும். நான் இந்த சீசனே சக்சஸ் வருமானா நான் 50-50 தான் சொல்லுவேன். ஸ்குவாட் என்ன ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நல்ல கேப்டன் எல்லாரையும் கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் கப் அடிக்க முடியும். அப்படின்றப்போ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா இவங்ககிட்ட மைனஸ் இருக்கு. அண்ட் நான் பிளேயிங் லெவல்ல சொன்ன மாதிரி நான் ஒரு ஃபாரின் பேசர் 2 ஓவர்ஸ்க்கு ஸ்லாட் வேஸ்ட் பண்றதுக்கு நான் அதுக்கு ரோமான் பவல ஃபினிஷிங்கோ இல்ல குர்பாஸ்க்கு ஸ்டார்டிங்லயோ வச்சு மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரிக் நார்கியா வந்துட்டு நான் வந்துட்டு கேகேஆர் எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணி எடுத்தாங்களோ நான் அதுக்கு முன்னாடியே சொன்னேன். அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோலயே வந்துட்டு ஆண்ட்ரிக் நார்கியா நல்லா பண்ணுவாரு அப்படின்ட்டு. அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபயர் பவர் இருக்கு. இன்னும் வந்துட்டு ஒரு ரோமன் போவல் அப்படி வைக்கிறதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டே வந்துட்டு அவரு
நார்கே எடுத்ததுக்கு வந்துட்டு அவ்வளவு செலிப்ரேட் பண்ணி அவ்வளவு கை கொடுத்து பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் நீங்க சொல்றது கரெக்ட். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா ஆண்ட்ரிக் நார்கே வச்சுதான் கேகேஆரும் போறாங்க. கேகேஆர் அதனால சக்சஸ் பார்க்க போறாங்க ஆமாமா. அப்படிங்கிறது நான் சொல்றேன். 100% நாக்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. இது என்னோட ஒரு ஆசை 11 வச்சுக்கோங்க. ஆ இப்படி இருந்தா ஆ நல்லா இருக்கும் அப்படின்றது தான். ஓகே. ரோஹித் ப்ரோ நீங்க சொல்லுங்க உங்க பிளேயிங் 11 ஃபார் பிளேயிங் ஸோ 11 வித் ப்ரோ அடேங்கப்பா 11 பேர் வித் சப்ஸ்டிடியூட். சொல்லுங்க. சப்ஸ்டியூட் தான். ஸோ எனக்கு ஸ்டார்ட் பண்றது ஆப்வியஸ்லி குவிண்டன் டிகாக் ஒரு பக்கம், சுனில் நரேன் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அண்ட் எனக்கு வந்து ரகுவன்ஷி ஆர் ரஹானேன்னு போட்டிருக்கேன். பட் தே வில் ஸ்டார்ட் வித் ரகுவன்ஷி அட் நம்பர் 3. வெங்கடேஷ் ஐயர் நம்பர் 4 செட் எனக்கு தெரிஞ்ச அவர் தான் கேப்டன் பண்ண போறாரு. நம்பர் 5ல ஐ வில் பிளே ஒன் ஆஃப் ராமன் பாவல் ஆர் மொயின் அலி. ரெண்டு ஸ்பின்னர் இருக்காங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த மொயின் அலி ஸ்லாட்டுக்கு பெட்டரா இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு ட்ராக்ல அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஒன் ஆஃப் ராமன் பாவல் ஆர் மொயின் அலி ஆடுவாங்க. அப்புறம் அதேதான் RRR ரிங்கு ரசல் ரமன்தீப் ஆட போறாங்க. மிடில் ஆர்டர் செட் அந்த விதத்துல. எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து நீங்க வந்துட்டு எப்படி பண்ணலாம்னா, உம்ரான் மாலிக் ஆடணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து இங்க ஒரு ஃபாரின் பிளேயர் ஆப்வியஸ்லி சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ நானுமே வந்து உம்ரான் மாலிக் ஆடுவேன். ஏன்னா அவர் அந்த பேஸ் கொடுக்குறாரு, உங்களுக்கு ரா பேஸ் கொடுக்குறாரு, ஒரு இந்தியன் கமாடிட்டி. ஸோ கண்டிப்பா அவர் ஆட போறாரு. அண்ட் ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. என்னோட இம்பாக்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் மயங்க் மார்க்கண்டே ஆர் வைபவ் அரோரா. ஓகே. ஸோ மொயின் அலி ஆடுறதுக்கு லைக் ஸ்பெசிபிக் ரீசன் என்ன சொல்றீங்க? மொயின் அலி இன் பிட்வீன் என்ன சொல்றது, ஆல்ரெடி வந்துட்டு ரிங்கு, வெங்கடேஷ் ஐயர் அண்ட் என்ன சொல்றது குவிண்டன் டிகாக், சுனில் நைன்னு திரும்ப அந்த ஒரு லெஃப்ட் ஸ்டாக்டு ஆர்டரா இருக்கு. ஸோ அப்படி இல்ல நான் இருக்கும்போது நீங்க ஒன் ஆஃப் திரும்ப இதுதான் சொல்றேன். இல்ல நான் ஒன் ஆஃப் அதான் ஓகே ரமன்தீப், சாரி ஒன் ஆஃப் ராமன் பவல் ஆர் மொயின் அலி தான் சொல்றேன். ஏன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும்னு நினைச்சீங்கன்னா மேபி யூ கேன் கோ வித் மொயின் அலி. இல்ல நான் வந்துட்டு ராமன் பவல் ஒரு ஒரு பியூர் பவர் ஹிட்டரா தான் எனக்கு வேணும் அந்த இடத்துல அப்படின்னு நினைச்சீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ குட் ஆப்ஷன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ரிங்கு, ரமன்தீப், ரசல் அப்படின்னு 3 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா மேபி இன்னும் கொஞ்சம் டாப் ஆஃப் தி ஆர்டர் ஒரு நம்பர் 5ல நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா மொயின் அலி. ஸோ அப்படின்றப்போ கொஞ்சம் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல சிஎஸ்கேக்குமே ஒரு சக்சஸ் கிடைச்சிருக்கு. சிஎஸ்கே டைட்டில் வின் பண்ண சீசன் பாத்தீங்கன்னா 2021ல வந்துட்டு அந்த அந்த ஒரு பொசிஷன் நல்லா பண்ணாரு மொயின் அலி. ஸோ அப்படின்றப்போ எனக்கு மேபி அந்த பிளரிஷ் அவர் அங்கேருந்தே கொடுத்தாருன்னா கொஞ்சம் ரிங்கு, ரசல், ரமன்தீப் மேல கொஞ்சம் அந்த ப்ரெஷர் குறையும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ மீன் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு மாதிரி ஆங்கர் ரோல் கூட ஆடலாம்ல நம்பர் 5ல. அதுவும் ஒரு தாட்டா நான் எடுத்தேன். ஓகே. ரேவந்த் ப்ரோ இருக்கீங்களா? உங்களோட அடேங்கப்பா 11 பேர் வித் இம்பாக்ட் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வந்து ஆகாஷ் ப்ரோ சொன்ன ஆப்ஷனே ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. ஸோ மேபி அந்த ரமனுல்லா குர்பாஸ், சுனில் நரேன் வச்சு ஓப்பன் பண்ணாலே, சுனில் நரேன் குவிண்டன் டிகாக் வச்சு ஓப்பன் பண்ணா ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைக்கும். ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வருது. ஸோ அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் பார்க்கும்போது ரமனுல்லா குர்பாஸ் பிளேயிங் 11ல இருக்கணும், குவிண்டன் டிகாக். ஸோ அதுக்கப்புறம் வேணா நீங்க உங்களுக்கு ஸ்டார்ட் வேணும்ன்ற ஓகே. இது அவரு 6 ஓவர் 100 அடிச்சிருக்காரு. ஸோ அது வரலன்னா வேணா நீங்க அவர் எடுத்துட்டு வரலாமே தவிர மற்றபடி நீங்க கீழே விளையாட வைக்கலாம் சுனில் நரேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்பர் 3 வெங்கடேஷ் ஐயர் வரணுமோ அப்படின்ற ஒரே ஒரு கருத்து வேறுபாடு தான். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிரைஸ் கண்டிப்பா அவர் வந்து வித் பேட் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும். அது வந்து ருத்ராஜ் கீக்வாட் எப்படி லைக் ஃபர்ஸ்ட் சீசனே வெங்கடேஷ் ஐயர் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க என்ன இல்ல இந்த 4 தான் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்லாம் அவர் இந்த வாட்டி சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் தேர்டு ஆல்மோஸ்ட் செகண்ட் எக்ஸ்பென்சிவ் பையா இருந்திருக்காரு இந்த ஆக்ஷன்ல. அப்படிங்கும் போது வந்து வித் பேட் வந்து ஒரு பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். மினிமம் ஒரு 750 ரன் அடிக்கணும் வித் பேட். அதுல வந்து யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் மாதிரி ஒரு நம்பர் 3ல வந்து விளையாடணும்ன்றது என்னோட ஒப்பீனியன் ப்ரோ. மற்றபடி எல்லாமே மற்ற எல்லா 11 எனக்கு ஒத்து போகுது ப்ரோ. இல்ல ஆக்சுவலா நம்ம வந்துட்டு அப்படி பார்க்கவே முடியாது. இப்போ வந்துட்டு அவர் கேப்டன் ஆயிட்டாருன்னா அவர் எவ்வளவு வின் ரேட் வச்சிருக்காரு, பிளே ஆஃப்ஸ் எப்படி பண்ண போறாரு, கப்படிக்க இன்னொன்னு 3 போறாரா இயர் இன்வெஸ்ட்மெண்ட், இல்லையாங்கிறதான் தவிர அது நீங்க ஸோ பார்க்கணும். 3 இயர் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொன்னு நம்ம வந்துட்டு ஒரு பிளெக்சிபிலிட்டி அவர் தராரு அப்படிங்கறதுனால அவர் வந்துட்டு அப்படி ஆர்டர் ஆடி அந்த 700 அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் கண்டிப்பா மேனேஜ்மெண்ட்டும் போட மாட்டாங்க. மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 4ல ஆடுப்பா. ஏன்னா 4ல தான் அவர் ஆடிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவர் ஃபர்ஸ்ட் வந்த சீசன் ஓபன் பண்ணாரு. அதுக்கப்புறம் டவுன் தி ஓபன் ஆர்டர் தான் வர ஆரம்பிச்சிட்டாரு. சோ அப்படி இருக்கும்போது மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி பிரஷர் 750 அடி அப்படிலாம் வந்துட்டு அவங்க ஸ்ரேயஸ் ஐயர் மேலேயே போடல. இல்ல ஸ்ரேயஸ் அப்படி ஐயர் நான் வந்துட்டு சொல்லல. நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அவ்வளோ இந்த வாட்டி விராட் கோலியோட அதிகமா அவர் தான் ஹையஸ்ட் பிட். விராட் கோலியே 21 கோடி, இவர் 23 கோடிங்கும் போது லைக் அந்த ஒரு அந்த பிரைஸுக்கான ஒரு இதை மிடில் ஆர்டர் எல்லாம் விளையாண்டுருக்காரு. மிடில் ஆர்டர்லயும் நல்லா பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணியிருக்காருங்கும் போது
நான் என்ன சொல்றேன்னா ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் பேட் அவருக்கு வந்து இன்னும் 2 ஸ்டெப் மேல இருக்கும்னு எனக்கு தோணுது. அதான் நான் சொல்றேன். ஆல்ரெடி அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியா கேப்டன்சி கொடுத்துட்டாங்க. திரும்ப வந்துட்டு நம்ம அவர்கிட்ட பேட்ல வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். பட் அவர் கேப்டன்சி ரோல் நல்லா பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த டீம்ல வந்துட்டு பேட்டிங்க்கு பஞ்சமே இல்ல. இவரை விட்டீங்கன்னா அடுத்து வந்துட்டு ரிங்கு, ரசல், ரமன்தீப்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் பேட்டிங் இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்ப்பேன்னா ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி தான். நடுவுல வந்துட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆடிட்டு போயிடணும். அடிக்கிறாங்களா ஒரு ஒரு 12 ஓவர் 120க்கு 2 இருக்கா, அப்போ வந்துட்டு திரும்ப ஒரு பேட்டை விட்டு போகணும். இல்ல ஒரு 12க்கு 3 அப்படின்னு இருக்கா, சோ அப்ப வந்துட்டு பொறுமையா எடுத்து கொண்டு போய் இது பண்ணணும். இந்த கேலிபர் வந்துட்டு வெங்கடேஷ் ஐயருக்கு சூப்பரா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு என்னோட ஃபைனல் தாட் சொல்லிட்டு நான் அப்படியே உங்க எல்லாத்துக்கும் வரேன். வெங்கடேஷ் ஐயர் கேப்டன்சி எப்படி பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி வெங்கடேஷ் ஐயர் கிட்ட இருக்க ரிசோர்சஸ் அது நல்லா இருக்கு. ஒரு ஓப்பனிங் டாப் ஆஃப் தி ஆர்டரா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் எதிர்பார்த்தாங்கன்னா அவங்க குர்பாஸ் வச்சு கூட ஓபன் பண்ணலாம். ஏன்னா குர்பாஸுமே நல்லா பண்ணிருக்காரு அவரை கடைசியா அந்த ஒரு 2-3 மேட்சஸ். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே வந்துட்டு பிரச்சனை இல்லை. ஃபில்சால்ட் எடுத்து யார் நிரப்புவானா ஃபில்சால்ட்டை விட பெட்டர் அப்படின்னு சொல்லனாலும் ஒரு மாதிரி ஒரு டீசென்டா ஆடக்கூடிய ஒரு கிளின்டன் டிகாக் அண்ட் ரஹமனுல்லா குர்பாஸியுமே நான் நல்லாவே ரேட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது வெங்கடேஷ் ஐயர்ட்ட வந்துட்டு ஒன்னே ஒன்னா நான் என்ன சொல்வேன்னா ஒரு 3 பிளேயர்ஸ் பதிலா இந்த 3 பிளேயர்ஸ் வந்திருக்காங்கப்பா, இவங்களை வச்சு ஒன்னால என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ கொடு. அண்ட் அவர் ஆக்சுவலா மத்திய பிரதேஷ்க்கு கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் மத்திய பிரதேஷோட கோச் வந்துட்டு சந்திரகாந்த் பண்டிட்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி அங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா மோரார்லெஸ் சேம் லெவன்கிறனால வெங்கடேஷ் ஐயர் அந்த பிரைஸ் டேக் மட்டும் அவர் தலையில இருந்துகிட்டே இல்லாம பிளே பண்ணிட்டே இல்லாம லைக் ஒரு மேட்ச் ஃபெயிலியர் ஆனா வந்துட்டு அவுட் சைட் நாய்ஸ் கேட்காம அவருக்கு ஏத்த மாதிரி பிளே பண்ணாருன்னா கண்டிப்பா கேகேஆர் வந்துட்டு இந்த சீசன் வந்துட்டு கண்டிப்பா ஒரு சக்சஸ் கொண்டு வருவாங்க. ஒரு பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் வருவாங்க. ஈவன் யாருக்கு தெரியும் லைக் ஃபைனல்ஸ்க்கு கூட வந்துட்டு ஒரு கண்டெண்டரா இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஃபைனல் தாட்ஸ். ஸோ ஆகாஷ் நீங்க சொல்லுங்க. ப்ரோ அதான் ப்ரோ கண்டிப்பா கேப்டன்சி தான் ப்ரோ. கேப்டன்சி வந்து எப்படின்னா நான் கேகேஆர் பிரான்ச்சைசி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஹரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ இந்த சீசனே ரிசல்ட் கொடு எனக்கு அப்படின்ற ஒரு பிரான்ச்சைசி அவங்க இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே எம்ஐக்கு அடுத்து ஓரளவுக்கு அந்த ஒரு ஹோம் ஃபீலிங் தரச்சு பிரான்ச்சைசி தான் நான் கேகேஆரை பாக்குறேன். ஸோ கண்டிப்பா ஹரி பண்ண மாட்டாங்க. அண்ட் எனக்கு அது ஆக்சுவலா அந்த பிரைஸ் டேக் வந்து 2 வகையா பார்க்கலாம் ப்ரோ. ஒன்னு வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ரெஷர் ஸ்டார்க்கு எடுத்தப்போ இருந்த ப்ரெஷர். இன்னொன்று வந்து ரீசெண்டா வெங்கடேஷ் ஐயரோட அம்மா ஒன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் ஐயர் சொல்லியிருந்தாரு. உன்னை வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்கன்றத தாண்டி நீ வேணும்னு எத்தனை பேடல் ரைஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்த இந்த பிரான்ச்சைசிக்கு நீ உயிரே கொடு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதா வந்து வெங்கடேஷ் ஐயர் சொன்னார். ஸோ இதை வந்து அவர் ஒன்னு ப்ரெஷராகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து இது ஒரு ப்ரிவிலேஜாகவும் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஒரு பிரான்ச்சைசி இவ்வளவு போறாங்கன்னா நம்ம அதை திருப்பி செய்யறது நம்ம கடமை அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அவர் எந்த வேலை போக போறாரு அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. அண்ட் இந்த சீசனே ரிசல்ட் கிடைக்குமா, இந்த சீசனே டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னா நான் 50-50 தான் ப்ரோ சொல்லுவேன். என்ன தான் ஃபேனா இருந்தாலும் நான் எடுத்து இவங்க கண்டிப்பா கப்புலாம் சொல்ல மாட்டேன். சூப்பர் பிளேயர்ஸ் இருக்காங்க, இவங்க கிட்ட நீங்க ஒரு நல்ல கேப்டன் கொடுத்தீங்கன்னா நான் அப்ப சொல்லுவேன். பட் இவர் இப்பதான் க்ரூமிங் ஆயிட்டு வராரு. ஒருவேளை இவரே வந்து லைக் நான் தப்புன்னு ப்ரூவ் பண்ணி சீசனே கப் அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சந்திரகாந்த் பண்டிட்டும் இவரும் வந்து பல வருஷமா ஒன்னா இருக்காங்க. அந்த ஸ்டேட் டீம்ல ரஞ்சி டிராஃபி வின் பண்ண டைம்ல இருந்து இருக்காங்கன்றப்போ ஓகே. பட் இப்ப இருக்கிற என்னோட தாட்ஸ் என்ன அப்படின்னா பிளே ஆஃப் போறதுக்கான டீம் கண்டிப்பா இருக்கு. அந்த கேப்டன்சி மட்டும்தான் ஒரே பிரச்சனை. ஏன்னா எவ்வளவு சூப்பர் பிளேயர்ஸ் இருந்தாலும் கேப்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ இவரோட கேப்டன்சி பொறுத்து தான் அந்த டீமே இருக்கு அப்படின்னு நான் ஃபினிஷ் பண்றேன் ப்ரோ. ஆக்சுவலா ரோஹித் ப்ரோக்கு போறதுக்கு முன்னாடி நானுமே வந்துட்டு ஒண்ணு சொல்லணும்னு இருந்தேன். ஏன்னா நாங்க லாஸ்ட் எல்எஸ்டி வீடியோ பண்றப்ப நாங்க வந்துட்டு பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்துட்டு என்ன சொல்றது மேனேஜ்மெண்ட் ஓட டீம்ஸ்னு ஒண்ணு இருக்கு, கேப்டன்ஸ் கோச் அப்படிங்கிற டீம்ஸ் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த வகையில வந்துட்டு கேகேஆர் எப்பவுமே வந்துட்டு ஒரு கேப்டன்ஸ் கோச் ஃப்ரெண்ட்லி டீமா தான் இருந்திருக்காங்க. ஷாருக் கானா இருக்கட்டும், வெங்கி மைசூரா இருக்கட்டும், ஜூகி சாவ்லாவா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிஸ்கஷனை வச்சுதான் வந்துட்டு ஆக்ஷன் டேபிள் போறதோ இல்ல ஒரு ஒரு கேப்டன்சி ப்ராசஸ் கொடுக்கறதோ ஒரு பிளேயருக்கு அப்படின்னு பண்ணிருக்காங்க. மோரார்லெஸ் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஷாருக் கான்லாம் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு இன்ஃபுளுயன்ஸ் ஆனதே கிடையாது. பட் வேற எவர் மேட்சஸ் பிளேட் அது சேப்பாக்ல ஆடுறாங்களோ வான்கடையில் ஆடுறாங்களோ வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. வெங்கி மைசூரும் வந்துட்டு அவர் ரொம்ப எல்லா மேட்சஸ்க்கும் அவர் டிராவல் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் வெங்கடேஷ் ஐயர் கொடுத்தாங்கன்னா அவருக்குமே வந்துட்டு என்ன சொல்றது ஒரு ப்ரிவிலேஜா தான் இருக்கும். ஒரு ப்ரௌடா போவாரு. ஓகே சுப்மன் கில்ல ரீடைன் பண்ணாம இவரை ரீடைன் பண்ணப்போ லைக் எப்படி நீங்க சுப்மன் கில்ல பண்ணலன்னு கேட்டிருக்கலாம். இப்போ அதே வெங்கடேஷ் ஐயரை ரீடைன் பண்ணாதப்போ வெங்கடேஷ் ஐயரை ரீடைன் பண்ணிருக்கணும்னு சொன்னாங்க எல்லாரும். பட் அவர் வந்துட்டு அந்த 14 crore போவாரு அப்படிங்கறனால பண்ணலன்னு சொன்னாங்க. பட் திரும்ப அவர் நினைச்சிருந்தா ஸ்ரேயஸ் ஐயர் ஆக்சுவலா வந்துட்டு 10 வரைக்கும் பிட் பண்ணாங்க. அவங்க நினைச்சிருந்தா போயிருக்கலாம் ஸ்ரேயஸ் ஐயருக்குமே.
பட் வேற வெங்கடேஷ் ஐயருக்கு வந்துட்டு ஒரு 23 மார்க்குக்கு போயிருக்காங்கன்னா அந்த டீம் அவர் மேல என்ன ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால கண்டிப்பா அதுக்கு அவர் ரீபே பண்ணுவார்னு நினைக்கிறேன். ரோஹித் உங்களோட ஃபைனல் தாட்ஸ். அதான் ப்ரோ. ஸோ மோரலஸ் செட் தான். ஐ மீன் உங்க 2 பேர் பாயிண்ட்ஸுமே நான் அக்செப்டட். மோரலஸ் என்னோடதுமே சேம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 11ல உங்க 8 பேர் 6 பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. வெங்கடேஷ் திரும்ப எடுத்துட்டாங்க, வைபவ் ஒரு திரும்ப எடுத்துட்டாங்க. சோ அப்படின்றப்போ ஒரு 8 பேர் பக்கவா இருக்காங்க அந்த 11ல ஒரு டைட்டில் வின்னிங் சீசன்ல இருந்து. இன்னொரு 3 பேர் ஒரு மாதிரி ஆர்கியூபிள் பேக்கப்ஸா இருந்தாலும் எனக்கு என்னன்னா அடுத்த 3 வருஷத்துக்கான டீம் இது. நீங்க எப்பவுமே ஆல் த 10 பிரான்சைசிஸ் நீங்க பாக்குறப்போ எப்படி பார்க்கணும்னா அடுத்த 3 வருஷத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அண்ட் கன்சிடரிங் தட் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு டீம் ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்களுமே சூப்பரா அதை மென்ஷன் பண்ணிருந்தீங்க. நேற்று வீடியோல நம்ம அந்த பாயிண்ட் பேசியிருந்தோம். ஒரு கேப்டன்ஸ் கோச்சஸ் டீம் அப்படின்றது இவ்வளவு ஆல் அவுட் வெங்கடேஷ் ஐயருக்கு போயிருக்காங்க அப்படின்றப்ப அந்த மேனேஜ்மெண்டோட அவருக்கு நல்ல ரேப்போ இருக்குன்றப்போ he will have the entire freedom as a captain and most importantly வந்து அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கான ஒரு டீம் தான் பில்ட் பண்ணிருக்காங்கன்றப்போ he will definitely get results அப்படின்னு தான் தோணுது. இந்த சீசன் கண்டிப்பா ரிசல்ட் வரணும் அப்படின்னு ஆகாஷ் சொன்ன மாதிரி கண்டிப்பா அந்த ப்ரெஷர் இருக்க போறது இல்ல. அவருக்கான டீம் அந்த ஃப்ரீடம் கண்டிப்பாவே இருக்க போகுது அப்படின்னு தான் தோணுது. ஐ திங்க் கேகேஆர் ஹவ் டன் a really good job. ரேவந்த் ரேவந்த் நீங்க ப்ரோ. சொல்லுங்க ரேவந்த். அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர் தான் ரொம்ப கீயா இருக்க போறாருன்னு எனக்கு ரொம்ப தோணுது. ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, அஸ் அ கேப்டன், அஸ் அ பேட்டிங் லைனப்ல அவர் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வர போறாரு, எந்த அளவுக்கு எஃபெக்டிவா அவர் வந்து வித் பேட்டோ இல்ல கேப்டன்சிலையோ இல்ல லைக் டீம் எப்படி மேனேஜ் பண்றதுல அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ மற்றபடி வந்து வின்னிங் டீம் தான் ப்ரோ. லைக் நம்பர் 8 வரைக்கும் நீங்க இஷ்டத்துக்கு நீங்க யார வேணா அனுப்பலாம். லைக் ரமன்தீப் சிங்லாம் வந்து நல்ல ஃபீல்டர் பிளஸ் நல்லாவும் வந்து ஃபர்ஸ்ட் பால் ஒன்ல இருந்து அடிப்பாருன்னு சொல்லும் போது நீங்க இஷ்டத்துக்கு நீங்க உங்க பேட்டிங் லைனப் சேஞ்ச் பண்ணாலும் அது தகுந்த அதை மாத்திக்கக்கூடிய எபிலிட்டி எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ லைக் இது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ என்ன. ஸோ அதான் மோரார்லெஸ் வந்துட்டு ஃபுல்லா கேகேஆர் இதை வந்துட்டு கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு கண்டிப்பா அவங்க வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல தான் இருக்கு. ஸோ வித் தட் நோட் நம்ம வந்துட்டு முடிச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல பிளேயிங் லெவன்ல ஏதாவது நீங்க ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ இல்ல இந்த விஷயத்த பத்தி பேசல, இந்த பிளேயரை நீங்க டச் பண்ணல, மனிஷ் பாண்டே பத்தி நீங்க பேசல, மோயின் அலி பத்தி பேசல அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மோரார்லெஸ் என்ன சொல்றது, எல்லா கமெண்ட்டுக்கும் நாங்க ரிப்ளை பண்ணிட்டு இல்ல அதுக்கான அப்ரிசியேஷன் கொடுத்து தான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை மீ பிரபு, ஆகாஷ், ரோஹித் அண்ட் ரேவன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. ஹாவ் அ குட் டே. பை. தேங்க்யூ.